கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தி. நெடுஞ்சாலை முறைகேடு வழக்கில் ஏவவேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை கூடாது என உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டத்தின் கீழ் சாலைகளை மேம்படுத்த அரசு 5000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு தொகைகளை விடுவிக்கப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் வேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கக்கூடாது என இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வி லட்சுமி நாராயணன் பதில் மனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கினார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்ற ஏற்கனவே பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவையும் நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.